ஹாய், குட் ஈவினிங். நான் உங்கள் விவி ஃபேமிலி பேசுகிறேன். என் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நார்மலாக போகுதுங்க. பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஈவினிங் நல்லா ஒரு மழை பெஞ்சுது, சூப்பரான ஒரு மழை அடிச்சது. அதுக்கப்புறம் மழையே இல்லை. வந்த மழை சூட்டை கிளப்பிட்டு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு என் ஒய்ஃபை கூப்பிட வந்தேன். வேறு என்ன, என் வீடியோஸ் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? ஆனால் ஒன்று லைக்ஸ் வருது, 1 2 3 லைக்ஸ் வருது, கமெண்டே வரமாட்டேங்குதுங்க. ஏன்னு தெரில. ஒரு வேளை கமெண்ட் பட்டன் நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு வேளை நான் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஒரு சில கமெண்ட் வருது, 1 2 வரமாட்டேங்குது. அப்போது வியூஸ் போகுது, லைக்ஸு ஓரளவுக்கு வருது, பட் கமெண்ட் வர மாட்டேங்குது. என்னன்னு தெரில. ஒருவேளை நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை ஒருவேளை நல்லா இருக்குனால தான் நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லை நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ கிண்டல் பேசி போடுவாங்க, எப்படியோ போடுவாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது நல்லா வீடியோ போட்டுருந்தேன். அதில் ஏதோ ஒரு டைலாக் பேசினேன், சினிமா டைலாக் மாதிரி ஏதோ பேசினேன். சினிமா டைலாக் மாதிரி பேசும்போது ஒருத்தர் ஏதோ டைலாக் சொல்லும்போது என்னடா சொல்ல வரேன்னு கேட்டார். எனக்கு அது பெரிய விஷயமா தெரில. ஆனால் கமெண்ட் வர்றதெல்லாம் சகஜந்தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் வர்றதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், ஒன்றுமே வராத மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். மற்றவங்களுக்காக அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மேலே வர முடியாது. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கிறதோ அதை கொண்டு வெளியே காட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். வேறு உங்களோட தயவு தான். 800 சப்ஸ்கிரைபரை வந்துட்டீங்க, 830 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. இன்னொரு 150 சப்ஸ்கிரைபர் வந்தால் 1000 சப்ஸ்கிரைபர். எப்படியாவது இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. வீடியோஸ் பார்க்குறாங்க, அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு தள்ளிட்டு போயிடுறாங்க. ஷார்ட்ஸ் போடும்போது எந்த அளவுக்கு பீக்கில் இருக்கோ, சல்லுன்னு ஏறுதோ, அது மாதிரி நார்மலாக நான் ஒரு கண்டென்ட் தனியாக எடுத்து சும்மா நார்மலாக பேசி போட்டால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தான் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஒரு வேளை இப்போது அந்த பண்ணுறனால அது அப்படி தான் இருக்குமா ஆரம்பத்தில் அப்படிங்கிறது தெரில. சில கண்டென்ட் 4 பேர் 5 பேர் சேர்ந்து காமெடி பண்ணி போட்டால் நல்லா இதாகுது. வேறு என்னது, வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு அது ஒன்று தான் டவுட் ஆச்சு. ஷார்ட்ஸ் போடும்போது சல்லுன்னு ஸ்பீடாக மேலே போகுது, நல்லா ஏறுது. 1200 1800 2.5K 3000 2000 1500 அந்த மாதிரி போகுது. பட்டு சொந்தமாக பேசி ஒரு கண்டென்ட் மாதிரி போட்டு உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி போட்டால் 1 2 தான் போகுது. ஒரு வேளை ரீச் ஆக மாட்டேதா, இல்லை நோட்டிஃபிகேஷன் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு லேட்டாக போய் சேருதா, டவர் இல்லாமல் போய் சேருதா அப்படிங்கிறது தெரில. ஒரு சில பேர் இவன் என்னடா பேசி இவன் என்ன சொல்ல வர்றான், இவனோட வீடியோஸில் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஏதோ நடிகைகள் இந்த மாதிரி பேசுனாங்கன்னா நல்லா பார்ப்பாங்க, ஃபுல்லாக அந்த என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்பாங்க. என்னை மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் என்னத்தை பேசுவான், இவன் என்னத்தை சொல்லுவான் அப்படின்னு தான் இருக்கும். வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க லெவலுக்கெல்லாம் போக முடியாது. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதுதான், நம்ம பெருசாக இதில் சாதிக்கணும் அப்படிங்கிற இதில் வரல. நான் ஒர்க்கு போயிட்டுருக்கேன், நான் ஒரு டிரைவராக இருக்கேன். சும்மா டைம் பாஸுக்கு ஜாலியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஜாலியாக மக்களை சிரிக்க வச்சுட்டு, மக்கள்கிட்ட என்ன கமெண்ட் வருது, நம்ம பண்ணுறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு அதுக்காக தான் ஓப்பன் பண்ணது.
விவி ஃபேமிலிங் அப்படிங்கிறது வந்து என் ஒய்ஃப் பேர் வி ஆரம்பிக்குது, என் பேர் வின்னு ஆரம்பிக்குது. அதனால் யோசித்தேன்,